ஈக்கள் சொல்லித்தரும் பாடத்திலிருந்து இந்த மறையுரைக்கான சிந்தனையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். ஒரு குடுவையை தேர்ந்தெடுத்து அந்த குடுவைக்குள் நிறைய ஈக்களை போட்டு மூடி வைத்து விட்டார்கள். ஒரு 3 நாட்கள் இந்த குடுவையை திறக்கவில்லை. 3 நாட்கள் கடந்த பின்பு அந்த குடுவையினுடைய மேல் பகுதியை திறந்தால் எந்த ஈக்களும் வெளியே செல்லவில்லை. அது வெளியே செல்லவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த குடுவையை அகற்றினாலும் அதனுடைய உயரத்தை கடந்து அந்த ஈக்கள் பறப்பதற்கு மனமில்லை. அந்த ஈக்களுடைய குழந்தைகளும் அதே அளவுக்கு தான் பறந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆய்வை செய்துவிட்டு சொல்வார்கள், பல நேரங்களில் இந்த குறுகிய எண்ணங்களால் நாம் சீரழிந்து போகிறோம். உயர்ந்த எண்ணங்களுக்கு கடந்து சொல்வதற்கு நமக்கு மனம் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் சொன்னேன், ஈக்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை இறை மக்களை, திருவிழா நல்வாழ்த்துக்கள். கடவுளின் சாயலாகி பிறர் முன் ஒளிர்ந்திட வேண்டும் என்ற இந்த சிந்தனையை எளிமையாக மனதிலே பல நிகழ்வுகள் கடந்து வந்தாலும், கடந்து வருகின்ற இந்த அரை மணி நேரம் என்னுடைய பங்கிலிருந்து உங்களுடைய பங்கிற்கு வருகிற இந்த அரை மணி நேரத்தில் நிறைய மனிதர்களையும் நிறைய மனிதாபிமானம் உள்ளவர்களையும் காண முடிந்தது. சில பேர் மனிதர்களாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். மனித தன்மை என்பதை அவர்களிடம் காண முடியவில்லை. சில பேர் இந்த உலகத்தில் நடக்கிறார்கள், ஆனால் மனித தன்மையோடு இல்லை என்பதை அறிய முடிகின்றது. ஒரு குழந்தையின் பிறந்த நாளில் தன்னுடைய வீட்டிற்கு முன்பாக அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கேக், பரிசு பொருட்கள், உணவுப் பொருட்களை வைத்து கொடுத்து தாய் தகப்பன் சொல்கிறார்கள், தூய்மை பணியாளர்களோடு பிறந்த நாளை கொண்டாடு என்று அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் பெற்றோர். ஒரு 3 வயது குழந்தையிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்கி கொடுத்து வழியோரம் இருக்கிற ஏழைகளிடம் கொடுத்து விட்டு கரம் கூப்பி நின்று வணங்கு என ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளி குழந்தை ஒருவனிடம் சில அரிசிகளையும் பொருளையும் கொடுத்து மீனுக்கு கொடுத்து பழகு என்று ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்கிறார்கள் அதனுடைய பெற்றோர்கள். அடித்து செல்லும் ஆற்று வெள்ளத்தில் ஒரு பாறையின் நடுவில் ஒரு மான் குட்டி ஏக்கத்தோடு இருக்கிறது. காப்பாற்றுவார் யாரும் இல்லை. வேகமாக பறந்து வந்த பருந்து தன் காலால் அந்த மான் குட்டியை தூக்கி கரையில் கொண்டு விடுகின்றது. இந்த உலகத்தில் நல்லதை கற்றுக் கொடுக்கிற மனிதர்களால் மட்டும்தான் கடவுளின் சாயலில் பிறரை உருவாக்க முடியும். எப்படி இந்த கடவுளின் சாயலை இன்னொரு மனிதரில் நான் உருவாக்க வேண்டுமானால் அது கற்றுக் கொடுப்பதால் மட்டுமே விளையும். கற்றுக் கொடுக்காமல் அது விளையாது. இதைத்தான் அழுவதை நிறுத்தாது என்ற ஒரு வாசகம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அழுவதை நிறுத்தாதே. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அழுது அழுது ஓய்ந்து போன ஒரு தாய் பேராலயத்தில் ஓடுகிறாள். ஆலயத்தில் சென்று அந்த ஆலயத்தில் இருந்த புனிதராக உயர்த்தப்பட்ட ஆயர் அம்ப்ரோஸை சந்திக்கிறார். ஆயர் அம்ப்ரோஸிடம் சென்று, எத்தனை நாள் நான் அழ வேண்டும்? என் கண்ணீரை கடவுள் துடைப்பதாக தெரியவில்லை. என் மகனுக்கு நற்பயிற்சியை கொடுக்க விளைகிறேன். அவன் திரும்புவான் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறானே, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கண்ணீரோடு நிற்கிறாள் மோனிகா என்ற ஒரு தாய். ஆயர் சொல்கிறார், அழுவதை நிறுத்தாதே. நீ அழுது அழுது ஒரு நாள் உன்னுடைய அழுகையின் வழியாக உன் கண்ணீருடைய மகன் காப்பாற்றப்படுவான் என்று சொல்கிறார். அந்த தாயினுடைய மிகப்பெரிய தியாகம் இந்த உலகத்தில் புனித அகுஸ்தினாரை பெற்று தந்தது. எனவே நான் சொன்னேன், இந்த குழந்தையில் கடவுளின் சாயலை உருவாக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வழியில் செல்கிற பாதையில் உங்களுடைய குழந்தைகள் நற்பயிற்சியோடு இறைவனுடைய சாயலோடு ஒளிர வேண்டுமானால் அந்த பயிற்சியை கொடுப்பவர்கள் பெற்றோராக இருக்க வேண்டும். அண்மையில் கேட்ட ஒரு நிகழ்வு மனதை ரணமாக்கியது. என்ன நிகழ்வு என்று சொன்னால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு தன் மருமகளிடமிருந்து தொலைபேசி வாங்கி தாய் அழைக்கிறாள்.
மகனே, என்னுடைய வயிற்றிலே ஒரு கட்டி என மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய சிகிச்சை தந்தும் பலனில்லை என்று சொல்கிறார்கள். எனக்காக வேண்டிக்கொள் என்று அந்த தாய் பேசிவிட்டு தொலைபேசியை வைக்கிறாள். இதை கேட்ட மகன், அவனுடைய சம்பளம் 3.5 லட்சம் ரூபாய் மாதத்திற்கு. அந்த மகன் அந்த 3.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து ஒரு குழந்தையை பார்ப்பதை போல தன் தாயை பார்த்து கொள்கிறான். 8 மாதங்கள் தான் பெற்ற குழந்தையை விட மேலாக தன் அம்மாவை நேசிக்கிறான். கடைசியாக அவசர சிகிச்சை பிரிவில் அந்த அம்மா தன் மகனை அழைக்கிறாள். உள்ளே சென்ற மகனின் கரத்தை இறுக பிடித்து கொண்டு கண்ணீரோடு தாய் சொல்கிறாள், அடுத்த ஜென்மத்தில் ஆண்டவன் எனக்கு பிள்ளை கொடுப்பதாக இருந்தால் உன்னைத்தான் மகனாக கேட்பேன் என்ற கடைசி வாசகத்தை சொல்லிவிட்டு அந்த தாயானவள் அந்த இடத்திலேயே இறந்து போகிறாள். அந்த மகன் சொல்கிறான், கடைசியாக என்னுடைய கரத்தை இறுக பிடித்து என்னுடைய அம்மா சொன்ன அந்த வாசகத்திற்காக 3.5 கோடி சம்பளம் என்றாலும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். காரணம், பணத்தை விட என் தாயின் பாசம் எனக்கு பெரிதாக தருகிறது என்று அந்த மகன் சொன்னான். என் அன்புக்குரியவர்களே, செல்வத்தை நேசிக்கும் இந்த உலகில் மனிதத்தை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறான் ஒரு எளிய மகன். கடவுளின் சாயல் என்பதை உயர்ந்த மனிதர்களிடம் பேச வேண்டாம், உங்கள் குழந்தைகளிடம் தென்படுகிறதா? இங்கே இருக்கின்ற தாய் தகப்பனிடம் அந்த கடவுளின் சாயல் தென்படுகிறதா? நீங்கள் குழந்தையுடைய கரத்தை பிடிக்கிற வேளையில் அந்த பாசம் இருக்கிறதா? எளிமையாக சொல்கிறேன் மக்களே, ஒரு 6 மாத குழந்தையை தகப்பனின் கையில் கொடுத்து மருத்துவமனையில் அனுப்பி பாருங்கள். ஒரு 6 மாத குழந்தையை அப்பாவின் கையிலே கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவதற்காக, ஊசி போடுவதற்காக மருத்துவமனைக்கு எடுத்து சென்று பாருங்கள். குழந்தை தகப்பனின் கையில் இருக்க வேண்டும், மருத்துவர் அந்த குழந்தைக்கு ஊசி போட வேண்டும். குழந்தை அழுவதை விட தகப்பன் அழுவான். அவனுடைய இதயம் வெடித்து சிதறுகின்ற அளவில் அவன் கண்ணீரோடு இருப்பான். எல்லோருக்குள்ளும் பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. சொல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், வெளிப்படுத்தாமல் இருந்து கொண்டே இருக்கிறோம். வீட்டில் சென்று அப்பாவிடம் நல்லா இருக்கிறீங்களா, எனக்கு என்ன குறை என்று சொல்வார்கள். குறையோடு இருக்கக்கூடியவர்கள் தான், துன்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்வதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். கடவுளின் சாயல் என்று சொன்னால் அந்த இறைவன் கேட்காமலே கொடுப்பார் என்று சொல்கிறோமே. இந்த அன்பையும் இந்த பாசத்தையும் கொடுக்கிற வேளையில் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மலர்ச்சி இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நிறைவு இருக்கும், ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும். வீட்டிற்கு சென்றால் மோசேயின் மரணத்தை வாசித்து பாருங்கள். மோசேயினுடைய வாழ்க்கையை சொல்லவில்லை, மோசேயின் மரணத்தை வாசியுங்கள். அவர் முகம் ஒளி இழந்ததில்லை, அவர் கலை இழக்கவில்லை, அவருடைய உடலுடைய அந்த கம்பீரம் குறையவில்லை என்று எழுதியிருப்பார்கள். விவிலியம் சாராத ஒரு நூல். மோசேயை கடவுள் ஏன் அழைத்தார் என்பதற்கு ஒரு சான்றை எழுதியிருப்பார்கள். விவிலியம் சாராத யூதருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிற வேளையில் ஒற்றை ஆடு காணாமல் போகிறது. மோசேக்கு பயங்கர கோபம். எல்லா ஆடுகளும் வரிசையாக நிற்க ஒற்றை ஆடு வழி தவறி செல்கிறது என்று தன் கையில் இருந்த அந்த கோலை எடுத்துக்கொண்டு ஆட்டை அடிப்பதற்காக விரைந்து செல்கிறார். அந்த ஆடு ஒவ்வொரு பாறையாக அப்படி கடந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. மோசேக்கு பயங்கர கோபம். அந்த ஆட்டை துரத்தி ஒரு எல்லை வருகின்ற பொழுது அந்த ஆடு ஒரு சிறிய குட்டையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறது. மோசே சொல்கிறாராம், ஆட்டுக்கு அருகிலே முழந்தாள் படியிட்டு உன் தாகத்தை தெரியாமல் மேய்த்து விட்டேனே, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி மோசே அந்த ஆட்டிடம் மன்னிப்பு கேட்கிறார். மேலிருந்து பார்த்த கடவுள் சொல்கிறாராம், ஒரு ஆட்டிற்கே இவ்வளவு இரக்கம் காட்டினான் என்று சொன்னால் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு இரக்கம் காட்டுவான். எனவே இவனை நான் தலைவனாக அமர்த்துவேன் என்று சொல்லிதான் மோசேயை கடவுள் தேர்ந்தெடுத்து எங்களையெல்லாம் வழி நடத்தினார் என்று மோசேயினுடைய வரலாற்று சான்றை யூத மக்கள் சொல்கிறார்கள். ஏன் உங்களுக்கு கடவுள் குழந்தை செல்வத்தை கொடுத்தார்? ஏன் கடவுள் உங்களை ஒரு குடும்பத்துடைய தலைவனாக தலைவியாக ஏற்படுத்தினார்? ஏன் கடவுள் உங்களை குடும்பத்துடைய தலைமகனாக பிறக்க செய்தார்? ஏன் கடவுள் உங்களை ஒரு தலைமகளாக இந்த உலகத்தில் பிறக்க செய்தார்? இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் என் சாயலாக அவர்களை வழி நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையால் மட்டும்தானே. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர்
கடல் மீன்களை படைக்கின்ற பொழுது கடலோடு பேசினார். கடலே, நீதான் மீனை பார்த்து கொள்ள வேண்டும், சரியா என்று கேட்டார். கடவுள் இந்த உலகத்தில் மரங்களை படைக்கின்ற பொழுது மண்ணோடு பேசினார். மண்ணே, நீதான் மரங்களை பார்த்து கொள்ள வேண்டும், சரியா என கேட்டார். மண்ணும் சரி என சொன்னது. ஆனால் மனிதர்களை படைக்கிற பொழுது கடவுள் தன்னோடு பேசினார். என் சாயலிலும் உருவிலும் உன்னை படைப்பேன் என்று சொன்னார். கடலை விட்டு மீன்கள் பிரிந்தால் மீன்கள் இறந்து போகும். மண்ணை விட்டு மரம் போனால் மரங்கள் எல்லாம் செத்து போகும். கடவுளை விட்டு மனிதன் பிரிந்தால் மனிதன் காணாமல் போய்விடுவான். கடலை விட்டு மீன்கள் போனதால் கடலுக்கு எந்த இழப்பும் இல்லை. மண்ணை விட்டு மரம் போனதால் மண்ணுக்கு எந்த இழப்பும் இல்லை. மனிதனை விட்டு கடவுளை விட்டு மனிதன் போனால் கடவுள் விடுவதாக இல்லை, துரத்தி துரத்தி திருத்துவதாக இருக்கிறது. இந்த நாளில் அருமையான ஒரு மைய சிந்தனை. ஆண்டவரின் சாயலாக நாம் படைக்கப்பட்டோம் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு முன்பாக சிறந்த வாழ்க்கையினுடைய முன் உதாரணங்களை கொடுக்கின்ற மக்களாக இருப்போம். ஆமென்.